வணக்கம் நண்பா நண்பிகள், நீங்கள் பார்த்துக்கொண்டு டெக் நியூஸ் சாம். நான் தான் உங்கள் சாம் ஜோசப் பேசுகிறேன். உலகமே டெக்காக போகுது, டெக்கு தான் உலகமாக போகுது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க தேவையும் வெவ்வேறு. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோ அமையும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான, அமேசிங்கான, வண்டர்ஃபுல்லான ஒரு டெக் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன டெக் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா, ரொம்ப நாளாக கேட்ட பட்ஜெட்ஃபுல்லான ஒரு இயர்ஃபோனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். MIVI அப்படி சொல்கிற அந்த பேண்ட்லேருந்து வந்த 1000 rupees ஒரு பெஸ்ட் இயர்ஃபோனை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் நண்பா, லைக் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவீங்க. கூலாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா. இப்போ நம்ம பட்ஜெட்ஃபுல்லான ஒரு இயர்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா MIVI அப்படி இருக்குது. இந்த MIVI அப்படி சொல்கிற பிராண்ட் எப்படி வந்தது நேமு பார்த்தீங்களா, மிடுலா விஸ்வநாத் அப்படி சொல்கிற ஒரு கப்புள் தான் ஆரம்பித்தாங்க. அந்த கப்புள் 2 பேரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 வார்த்தையை எடுத்து தான் மிங்கிள் பண்ணி இந்த வேர்டை ஒரு கம்பெனியாக பிராண்டாக மாற்றிட்டாங்க. இந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சா அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த மைக்கு பார்த்தீங்களா காலர் கிளாசிக் அப்படி சொல்கிற ஒயர்லெஸ் இயர்ஃபோனு. இதோட நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கலர் பார்த்தீங்களா ரெட் கலரு. மேலே பார்த்தீங்களா அதோட பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. முன்னாடி இப்போ பார்த்தீங்களா அட்ரஸ் போட்டிருக்காங்க. இது எங்கே உருவாயிருக்குது பார்த்தீங்களா, ஹைதராபாத்தில் உருவாயிருக்குது. அதுக்கப்புறம் அதோட சப்போர்ட்டு, அதாவது MIVI சப்போர்ட்டோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அது மூலயமா நம்ம பேசிக்கலாம். நம்ம மாடல் வந்து கலர் ரெட்டு அது கொடுத்துருக்காங்க, மாடல் ஐடி அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பார்கோட் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. 1 year வாரண்ட்டி. இது 1000 rupees ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1 year வாரண்ட்டி தராங்களாம். வேறு லெவல் ஒரு விஷயங்க. இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து HD ஸ்டீரியோ சவுண்ட் லூஸ்லெஸ் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அப்படி தான் நம்மளுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் கம்ஃபர்டபுள் இன் ஏர்ஃபிட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம ஏர்ஃபிட்டுக்கு ஜாக்கிங் தான் போகும்போது கீழே விழுவாத அளவுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் சாலிட் பேஸ் வித் பவர்ஃபுல் ட்ரைவ் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கு பேஸ் வந்து வேறு லெவல் எக்ஸ்ட்ராடினரி லெவலாக கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிம்ஸ் மைக் ஃபார் கிறிஸ்டல் கிளியர் கால்ஸ் கொடுத்துருக்காங்க. மிம்ஸ் மைக்கு தான் நம்மளுக்கு வந்து கால் குவாலிட்டி வந்து நம்ம ஹெட்ஃபோனில் தான் பேசுகிறோம் அப்படி கண்டுபிடிக்காத அளவுக்கு குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதை கொடுத்தது வேறு லெவலு, ஒரு பெஸ்ட்டு திங் தான் 1000 rupees கொடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ளாஷ் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கும்போது IPS5 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த IPSS அப்படின்னு சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு இது வந்து டஸ்ட் ப்ரூஃபு, ரெண்டாவது வந்து வாட்டர் ப்ரூஃபு. வெறும் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் தான் ப்ரூஃப் பண்ண மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் ஆனால் இதில் டஸ்ட் ப்ரூஃபும் சொல்லிடுறாங்க. எந்த லெவல் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து 35 40 minutes ஆகிடுமா, அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் லாக்கிங் கொடுத்துருவாங்க. 2 மேக்னெட்டை நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஜாக்கிங் போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா. இது வந்து இந்தியா மேட் பண்ண ப்ராடக்ட். நண்பா இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நல்ல கவர் தந்துருக்குறாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் க்ரீன்ற கொடுத்துருவாங்க. வேறு லெவல் டிசைன். இவங்க வந்து எப்பயுமே வந்து பிளாக் க்ரீன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் க்ரீனோட இவங்களோட தீம் கலர் போல் வேறு லெவல் அட்ராக்டிவாக இருக்குதுற. இதில் வந்து ஒரு டேப் கூட ஒட்டல, பரவாயில்ல, கவர் மேலே கொடுத்துக்கிறாங்கண்ணே. அது போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ப்ராடக்ட் வரப்போகுது நண்பா, பாருங்க நண்பா. இல்லை வேறு என்ன கொடுத்துருவாங்க. இந்த கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MIVI அப்படி சொல்லி ஒரு பிராண்டு போட்டு கீழே வந்து வாரண்ட்டி கார்டு. இது வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் மூலியமாகவே நம்ம இன்வாய்ஸ் கொடுத்தாலே போதும். நம்மளுக்கு வந்து நம்மளோட வாரண்ட்டி 1 year வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இருந்த இடத்துலேருந்தே கிளைம் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு த க்ரியூ சொல்லி ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. MIVI ஃபேமிலிக்கு வாங்க சொல்லிட்டு. நண்பா நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துட்றாங்க பார்த்தீங்களா, பாக்ஸில் ஒரு 2 பஸ்ஸு எக்ஸ்ட்ராவே தந்துடுறாங்க. அதில் ஏற்கனவே ஒரு பஸ்ஸு போட்டு இருக்குது, மொத்தம் 3 பஸ் தந்துடுறாங்க அதே கலரில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB கேபிள் தந்துடுறாங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா மைக்ரோ USB தான் தந்துடுறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து C டைப்புக்கு போயிட்டாங்க எல்லாருமே அட்வான்ஸாக. பட் ஆனால் இதில் இன்னுமே வந்து மைக்ரோ USB தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இப்போ லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு. பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு
சாலிடான பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா மினு பட்டன் பேட்டரி இந்த சைடு இருக்குது, அதுவும் சாலிடான பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கீழே போட்டாலும் உடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூமை வந்து ஏற்றதுக்கும் வால்யூமை வந்து இறக்கிறதுக்கும் நம்மளுக்கு பட்டன் தந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட் இண்டிகேட்டர் தந்துக்கிறாங்க, சார்ஜ் ஏறிதா இல்லையா பார்க்கறதுக்கு வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து பவர் பட்டனை வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா டிசைன் பண்ணி தந்துக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மிம்ஸ் மைக்கு சொன்னேன்டா, அது வந்து நம்ம கால் பேசுறதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தந்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஒயர் தந்துக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து ஃப்ளாட் ஒயர் தந்துறது ஒரு அட்வான்டேஜாக தான் பார்க்கணும் நண்பா. ஃப்ளாட் ஒயர் தந்தால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பியாது, அதே மாதிரி மடங்காது. அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பட்ஜெட் ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ளாட் ஒயரை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது நல்ல விஷயம். அப்புறம் மிவியோட பிராண்டை வந்து இங்கே போட்டுருக்காங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஷேப்பில் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னாங்க. இது மூலியம் தான் வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏர் போட்டால். இதை வந்து நம்ம இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ வந்து மீதி வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த இயர்ஃபோனை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது சொல்லி மீதி வீடியோவை கண்டினியூ பண்ணுற சொல்லி இருந்தேன். அதை தான் இப்போ கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த இயர்ஃபோனை என்னோட பர்சனல் இயர்ஃபோனாக 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு கொடுத்தது வந்து ப்ளூடூத் 5. இது செம்ம அட்வான்டேஜ். எதனால சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு வந்து அந்த நேம் டிடெக்ட் ஆகுதுக்கு வந்து 6 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. அதாவது காலர் கிளாசிக் அப்படி சொல்லி நேம் டிடெக்ட் ஆகுண்ட அதுக்கு வந்து 6 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து பேட் ஆகுதுக்கு வந்து 3 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துக்குது. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த பட்ஜெட் ஃபுல்லான 1000 rupees தான் இந்த ப்ளூடூத் 5 தந்தது நல்ல அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கொடுத்துக்கிறாங்க. எனக்கு 2 ரூம் வரைக்குமே நல்லாவே ரேஞ்ச் கிடச்சிது கிறிஸ்டன் கிளியரா. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த பட்ஜெட் ஃபுல்லாக கொடுத்தது. நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வந்து கால் குவாலிட்டி வைஸ் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஒரு மிம்ஸ் மைக் கொடுத்தனால நம்மளுக்கு பிக் அட்வான்டேஜாக போயிடுச்சு. அதனால வந்து வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வேற லெவல் ரீச் ஆகுது கால் பேசுகிறவங்களுக்கு. இந்த வைஸ் ஒரு பட்ஜெட் வைஸ் இந்த மிம்ஸ் மைக் கொடுத்தது வேற லெவல் அட்வான்டேஜ் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவு. இதில் நான் பார்த்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்கிங் போகும்போது இந்த மேக்னெட்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகல. ஜாக்கிங் போகும்போது அவுந்து தான் பிரிஞ்சு தான் போகுது. இந்த வயசு கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணவங்க சின்ன விஷயத்த மறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இதோட ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேஸ் வைஸ் பரவாயில்ல. லைட் பேஸ் கொடுத்துறாங்க, ஒரு லைட் ஹை பேஸ் கொடுத்துறாங்க. ரொம்ப பேஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, இன்னும் அமௌண்ட் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரேஞ்சில் இவங்க எவ்வளோ தர முடியுமோ அந்த லெவல் பேஸ் கொடுத்துட்றாங்க. ஆடியோ குவாலிட்டியும் அந்த லெவல் கொடுத்துருவாங்க. 1000 rupeesக்கு எது எதிர்பார்க்குறீங்களோ அதோட அது அட்வான்ஸாகவே உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருந்தாங்க IPS5. நான் டெஸ்ட் பண்ணல. பட் ஆனால் இவங்க IPS5 இந்த பட்ஜெட் கொடுத்தது தரமான ஒரு விஷயம் தான். லாஸ்ட்டாக இதோட பேட்டரி லைஃப் தான் எனக்கு வேறு லெவல் ஃபீல் கொடுத்துதுங்க. எதனால் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி லைஃப் பொறுத்தளவு இந்த ப்ராடக்ட் வந்தோடனே நான் அப்படியே சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ண போது 10 hours வரைக்கும் நான் எனக்கு சார்ஜ் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து லோ பேட்டரி அப்படி சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் சார்ஜ் போட்டேன். பட் ஆனால் இதோட பாஸை மென்ஷன் பண்ணியிருந்தது 35 to 40 minutes டேக் பண்ணுது சார்ஜ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இது நார்மலாக 45 to 50 minutes வரைக்கும் டேக் பண்ணுது எனக்கு தெரிஞ்சு. பரவாயில்ல, இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ் தான். நம்ம வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுற போது இதை சார்ஜ் போட்டோன்னா டக்குன்னு ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதோட பேக்கப் லைஃப் பார்த்தீங்களா, நான் 2 வாரமாக இன்னும் பேட்டரிக்கு இதுக்கு சார்ஜே போடலை. இது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 20 hours கிட்ட நான் யூஸ் பண்ணிட்டேன். இன்னுமே சார்ஜ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 20 to 25 hours வரைக்கும் பேக்கப் கொடுக்கும். நீங்கள் சார்ஜை பொறுத்தளவு நீங்கள் கவலையே பட வேணாம். ஒரு சிறந்த 1000 rupees சார்ஜ் வைஸ் நிற்கிற ஒரு ப்ராடக்டாகவே இது அமைஞ்சு இருக்குது. ஃபைனலாக இதில் 4 கலர் வேரியண்ட்டாக வந்து இருக்குது. பிளாக்கு, ப்ளூவு, ரெட்டு, ஆரஞ்சு அப்படி சொல்லி ஒரு 2 லைட் கலர் 2 டார்க் கலரை கொடுத்துருக்காங்க வேரியண்ட்டை. எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்களா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கும் வாங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆன்லைன் கிளாஸ் வைஸ் இல்லாமல் வேறு லெவலில் ஃபீலாக நீங்கள் வந்து சாங்கை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எதாவது கொஷின் இல்லை எதாவது கொரிஸ் கேட்கணும்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம் நண்பா. அதுக்கான லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே அந்த ரெட் பட்டனை தட்டி விடுங்க நண்பா. அப்போ தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். உடனுக்குடன் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நண்பா. இன்னொரு அமேசிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை